லாஸ்ட் மினிட் பிளானா? எந்த ட்ரெயின்லையுமே ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கலையா? 500 1000லாம் செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க. ஒரு சிம்பிளான டெக்னிக் யூஸ் பண்ணி வெறும் 200 ரூபாயில் இன்றைக்கி சென்னை போக போகிறோம். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். அசோகாபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சில்லுன்னு ஒரு குட் மார்னிங். அசோகாபுரம் மைசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து காவேரி எக்ஸ்பிரஸ் எல்ஹெச்பி ரன்னுக்கு சென்னை சென்ட்ரலேருந்து அசோகாபுரம் வரைக்கும் வந்திருந்தோம். மைசூர் அசோகாபுரம் வரைக்கும் வந்திருந்தோம். ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் வந்து சென்னை போகிறோம். ஸோ லாஸ்ட் மினிட் பிளான் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ட்ரெயினும் வந்து முன்கூட்டியே வந்து புக் பண்ணலை. ட்ரெயின் டிக்கெட்லாம் எதுவுமே வந்து ரிசர்வ் பண்ணலை. ஸோ டக்குன்னு வந்து யோசித்த ஒரு சிம்பிள் டெக்னிக்கு இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, இந்த வீடியோக்காக மட்டும் இல்லை, மோஸ்ட்லி ஏதாச்சும் ஊருக்கு போய் இந்த மாதிரி மாட்டுறேன்னா நம்ம வந்து டக்குன்னு என்ன யோசிப்போம்? அன்ரிசர்வ்டில் தான் போய் ஆகணும், கூட்ட நெரிசலில் மாட்டி அன்ரிசர்வ்டில் தான் போய் ஆகணும்னு ஒன்று யோசிப்போம். இல்லைனா வந்து பஸ்ஸு அதிக காசு கொடுத்து பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் யோசிப்போம் இல்லையா? ஸோ இன்னொரு டெக்னிக் ஒன்று நான் சொல்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. அது ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சிலருக்கு அது தெரியாமலும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு டெக்னிக்கு. கனெக்டிங் ஜேர்னி மூலிமா வந்து நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி மைசூர்லேருந்து சென்னை வரைக்கும் எனக்கு இந்த டைம், இப்போ வந்து டைம் வந்து 8:30 ஆகுது. இந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஒரு டேரெக்ட் ட்ரெயின்லாம் கிடையாது. டேரெக்ட் ட்ரெயின் எனக்கு இப்போ வந்து மத்தியானம் தான் இருக்குது. மைசூர்லேருந்து வந்தே பாரத் இருக்குது, சதாப்தி இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட போகலாம். பட் அதெல்லாம் வந்து 1000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதே டைமிங்கில் நான் இப்போ ஒரு 8:30-9 மணிக்கு கிளம்புனேன்னா ஈவினிங்குள்ளே நான் வந்து சென்னை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஈஸியான வழி இருக்குது. அதுதான் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் ப்ளஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கனெக்டிங் ஜேர்னியாக பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே அசோகாபுரம், மைசூர் அசோகாபுரம்லேருந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஏறி கேஎஸ்ஆர் பெங்களூரு போக போகிறோம். கேஎஸ்ஆர் பெங்களூரை ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் இருக்குது, இல்லை பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அந்த 2 ட்ரெயினில் ஏதாச்சும் ஒரு ட்ரெயினை யூஸ் பண்ணி சென்னை போக போகிறோம். ஸோ அது எப்படி, அந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வேலை டிக்கெட் எடுக்க வேண்டியது. கவுண்டரில் இல்லை, நம்ம மொபைல் ரயில் ஒன் ஆப்லேயே எடுத்தாச்சு. இதோ இருக்குது பாருங்கள், 56281 தும்கூர் பேசஞ்சர். பிளாட்ஃபார்ம் 3க்கு போகணும். நம்ம இங்கே 1ல் நின்றுட்டுருக்கிறது. இங்கே பெலகாவி மைசூர்னு போட்டிருக்கோம். பட் இந்த ட்ரெயின் வந்து அகெயின் ஒரு கட் சர்வீஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. மைசூர் டு சாம்ராஜ் நகர் பேசஞ்சர் ஆப்ரேட் ஆகுது. சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம இங்கே அசோகாபுரம் வரைக்கும் வந்த காவேரி எக்ஸ்பிரஸ் ரேக்கு இங்கே 7 மணிக்கு வந்துச்சுல. அடுத்து இப்போ 8:20க்கு அசோகாபுரம் கேஎஸ்ஆர் பெங்களூரு மால்குடி எக்ஸ்பிரஸாக டிபார்ட் ஆகுது. மால்குடி எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணி கூட நான் வந்து கேஎஸ்ஆர் பெங்களூரு போயிடலாம். பட் அந்த ட்ரெயினில் போனால் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ஃபேர் எடுக்கணும். பட் நம்ம போகிற சாம்ராஜ் நகர் தும்கூர் பேசஞ்சருக்கு போனால் பேசஞ்சர் ஃபேர் ஆர்டினரி ஃபேர்லேயே ட்ராவல் பண்ணிடலாம். அசோகாபுரம் அப்படிங்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்குமான்னு தெரியல. ஒரு நார்மல் பாஸ் த்ரூ ஸ்டேஷனாக தான் இருந்திருக்கும். பட் டெர்மினலாக மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுது. இப்போ ஸ்டேஷன் நல்லா நீட்டாகவே இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை மாட்டிக்கிட்டோம், டிக்கெட்டே இல்லாமல் எப்படா நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுன்னா டக்குன்னு ஒன்று யோசிப்போம்ல மைண்டில். அது என்ன சொல்லுவாங்க, சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த டைமில் டக்குன்னு யோசித்து முடிவெடுக்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லப்படுற ஒரு கருத்தாக இருக்கும். அப்படி தான் நான் வந்து முடிவு பண்ணேன். ஏன்னா நான் வந்து இது வந்து சடன் பிளான். இந்த காவேரி எக்ஸ்பிரஸ் எல்ஹெச்பி ரன் பண்ணுறது நேற்று ஈவினிங் டிசைட் பண்ணிவிட்டு காவேரி எக்ஸ்பிரஸில் ஒரு எப்படியோ டிக்கெட் கிடச்சி ஏறி வந்துட்டேன். பட் எப்படா இங்கேருந்து ரிட்டன் சென்னை போகிறது, நைட்டு வரைக்கும் தங்கி திருப்பி வந்து காவேரி எக்ஸ்பிரஸில் போகிறது, திருப்பி வேறு ட்ரெயினில் போகிறது, இல்லை மத்தியானம் வரைக்கும் இருந்து காஸ்ட்லியான சதாப்தியில் போகிறது, இல்லை வந்தே பாரத்தில் போகிறது அப்படின்னா வந்து காஸ்ட் ஹெவி ஆகிடும், பட்ஜெட் எகிரிடும். அதனால் வந்து பட்ஜெட்டாகவும் போகணும், நைட்டுக்குள்ளே வீட்டுக்கும் போகணும் அப்படின்னு யோசித்த போது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸ் இருக்கிறது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. காலையில் வந்து ஒரு தும்கூர் பேசஞ்சர் ட்ரெயின் எப்போயுமே ஓடும் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சப்போஸ் இப்போ எனக்கு வந்து ட்ரெயின்ஸ் பற்றி தெரியுங்கிறதுனால எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பட் உங்களுக்கு தெரியலன்னா இருக்கவே இருக்குது நம்ம வெரிஸ் மை ட்ரெயின் ஆப்பு. அதில் போட்டிங்கன்னா ஒரு டெஸ்டினேஷன், அதாவது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல போகிறோம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூட்டில் இருக்கிற ட்ரெயின்ஸ் வந்துடும். அந்த ட்ரெயினை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் போகிற இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனில் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு இந்த ட்ரெயினோட கனெக்ட் பண்ணுற டைமில் என்ன ட்ரெயின் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி கேஎஸ்ஆர் பெங்களூர் போகிறேன்னா அந்த டைமில் கனெக்ட் பண்ணுற ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு வந்து டபுள் டக்கர் ட்ரெயின் இருக்குது. அதை விட்டால் அதுக்கு அடுத்து வந்து பிருந்தாவன் ட்ரெயின் இருக்குது. ரெண்டுமே வந்து
பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 ட்ரெயின்ஸும் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து செக் பண்ணது என்னென்னா கரண்ட் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு வீக் டே அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி கரண்ட் அவைலபிலிட்டி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி தான் எனக்கும் டிக்கெட் கிடச்சிது. கரண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ண டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ்லேயே இருந்துச்சு. 1:30க்கு கேஎஸ்ஆரில் கிளம்பக்கூடிய டபுள் டக்கரில் இருந்துச்சு. அதில் வந்து டிக்கெட் போட்டாச்சு. கரண்ட் அவைலபிலிட்டி டிக்கெட்டில் போட்டாச்சு. 7:30 மணிக்கு சென்னை போகிற மாதிரி அந்த ட்ரெயின் இருக்குது. அதாவது இங்கே வந்து 9 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அங்கே போய் 7:30 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ மார்னிங் ஆரம்பித்து ஈவினிங்குள்ளேயே சென்னை போகிறதுக்கு பட்ஜெட்டாக ஒரு ஆப்ஷன் கிடச்சாச்சு. அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு, கூட்டத்துலேயும் மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அன்ரிசர்வ்ட் ட்ரெயின் எதுலையாச்சும் போயிருந்தால் நம்ம வந்து கூட்டத்தில் மாட்டியிருப்போம். பட் இந்த பேசஞ்சர் ட்ரெயினாக இருக்கட்டும், அடுத்து போக போகிற அந்த டபுள் டக்கர் ட்ரெயினாக இருக்கட்டும், பேசஞ்சர் ட்ரெயினில் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் தான். ஸோ கூட்டம் பெருசாக இருக்காது. பெங்களூர்லேருந்து நம்மளுக்கு கரண்ட் அபிலிட்டி சீட்டு கிடச்சிருச்சு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய கூட்டம் ஒன்றும் இருக்காது. ஸோ கூட்டத்துலேருந்தும் தப்பிச்சாச்சு, எகரக்கூடிய பட்ஜெட்லேருந்தும் தப்பிச்சாச்சு. இங்கே வர வேண்டிய டைமுக்கு 15 நிமிஷம் லேட்டு. காலியாக தாங்க இருக்குது. ஏறி ஜன்னல் சீட்டே பிடிச்சாச்சு. இந்த ட்ரெயினுக்கு புல் பண்ணிட்டு வர லோக்கோ வந்து டீசல் லோக்கோவாக இருக்கும்னு நினச்சேன். பட் இன்றைக்கி இல்லை போல். ஏன்னா நிறையா வாட்டி நான் டீசல் லோக்கோ புல் பண்ணி தான் பார்த்துருக்கேன் இந்த பேசஞ்சரை. பட் இன்றைக்கி வந்து WAP7 கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்ட்ரெச்சும் அதுதான் புல் பண்ண போகுது தும்கூர் வரைக்கும். இங்கே மைசூரில் செம்ம க்ரௌட் ஏறுறாங்க இந்த பேசஞ்சர் ட்ரெயினுக்கு. முக்கியமாக இந்த 9 o'clock டைமில் ஆப்ரேட் பண்ணதுனால இந்த வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டாப்ஸ் எல்லா ஸ்டாப்ஸுமே நிற்க போகுது. இது வந்து சும்மா பேருக்குன்னு பேசஞ்சர் இல்லை, உண்மையிலே பேசஞ்சர் தான். ஆரம்பிக்கிற இடம் சாம்ராஜ் நகர்லேருந்து முடிக்கிற இடம் தும்கூர் வரைக்கும் நடுவில் எந்த ஸ்டாப் இருந்தாலும் எல்லா ஸ்டாப்புமே நிற்கிற ட்ரெயின் இது. பட் ஸ்டில் அவ்வளோ கூட்டம் இருந்து கூட நான் இருக்கிற கோச்சு ரொம்பவே காலியாக தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த கோச் வந்து அங்கே சாம்ராஜ் நகர் நஞ்சங்கூட்லேருந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எல்லாம் இறங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச லைவரி இருக்கக்கூடிய WDP அங்கே நிற்கிது. போலீஸ் ப்ளூ கலர்னு சொல்லுவாங்க இது.
மைசூர்லேருந்து சென்னை வரைக்குமே ட்ராவல் ஃபேர் வெறும் 200 ரூபா தான் இன்றைக்கி ஆக போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சு நம்ம மைசூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் போகிற இந்த பேசஞ்சர் ட்ரெயினுடைய ஃபேர் 35 ரூபா. அசோகாபுரம்லேருந்து டிக்கெட் எடுத்தாலும் சரி, இல்லை மைசூர்லேருந்து டிக்கெட் எடுத்தாலும் சரி, கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயின் ஃபேர், அதாவது ஆர்டினரி ஃபேர் 35 ருபீஸ் ஆகுது. பாண்டவபுரா ஸ்டேஷன் செம்மையாக இருக்குல்ல பார்க்க. அதுவும் இந்த ட்ரெயினோடு நின்று பார்க்கும்போது எப்படி ஒரு கர்வ் தெரியுது பாருங்கள். இந்த மைசூர் டு பெங்களூர் ரூட் வந்துட்டீங்க, இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனி டைம் ஆஃப் த டே நீங்கள் வந்து வருத்தப்படவே தேவையில்லை. எப்போயுமே ட்ரெயின் இருக்கும்னே சொல்லலாம். எந்த நேரம் வந்தாலும் மிட் நைட்டில் ட்ரெயின் இருக்கும், விடிய காலையில் ட்ரெயின் இருக்கும், காலையில் ட்ரெயின் இருக்கும், மத்தியானம் இருக்கும், சாயந்தரம் இருக்கும், நைட் இருக்கும். எல்லா நேரமும் ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். பேசஞ்சர் ட்ரெயினில் ஆரம்பித்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், ப்ரீமியம் ட்ரெயின்ஸ் வரைக்கும் இருக்குது இந்த ரூட்டில். ஒவ்வொரு ஸ்டேஷனுமே இந்த ட்ரெயினுக்கு கூட்டம் ஏறிட்டு தாங்க இருக்காங்க. நல்ல அளவுலேயே கூட்டம் ஏறுறாங்க. ஆனாலும் பெருசாக ஃபில்லான மாதிரிலாம் இல்லை. மேபி நம்ம ஃப்ரண்ட் வந்ததுனால காலியாக இருக்கும் போல். மிடில் கோச்சஸில் தான் வந்து எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் க்ரௌட் அதிகமாக இருக்கிறத பார்க்குறேன். அப்படியே ரிலாக்ஸாக ஜாலியான பயணமாக தான் போய்கிட்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இப்போ வரைக்கும் இல்லை. டைமிங்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கரெக்டாக போயிட்டுருக்காங்க. பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்னா நிறைய சிக்னல்ஸு, நிறைய கிராசிங்ஸு, நிறைய ஓவர்டேக்ஸ் எல்லாம் வந்து வழிவிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு வழிவிடுதல் தான் இப்போ பண்ண போகிறது. அதாவது ஒரு ஓவர்டேக்கு வழிவிட போகிறோம். இப்போ இல்லை, இந்த சின்னப்பட்டினா ஸ்டேஷனில் இல்லை, பட் இதுக்கு அடுத்து எந்த ஸ்டேஷனில் வேணால் அது நடக்கலாம். பின்னாடியே பார்த்தீங்கன்னா பேலஸ் குயின் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் வந்துக்கிட்டு இருக்கான். மைசூரு டு உதய்பூர் சிட்டி ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த வீக்லி ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி கரெக்டாக ஆப்ரேட் ஆகிறான். பின்னாடியே தான் வந்துக்கிட்டு இருக்கு. பட் எந்த ஸ்டேஷனில் இந்த ட்ரெயினை நிறுத்தி அதை ஓவர்டேக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஓவர்டேக் இருக்குது. ஏன்னா அவன் வந்து முன்னாடியே கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் பண்ணணும். விடுதி ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை லூப் படிக்கிறாங்க. மெயின் லைன் வந்து இது வழியாக தான் வந்து அந்த ஹம்சஃபர் ஓவர்டேக் அடிக்கும்.
டீசல் இன்ஜினோட மாசாக வருவான் பாருங்க. அடுத்ததாக கூட்ஸுக்கும் வழி விட்டு நிற்கிறோம். பேசஞ்சர் ட்ரெயினில் கண்டிப்பாக நடக்கும். அஞ்சாறு வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்டேஷன் தான். நைட்டு சென்னையில் காவேரி எக்ஸ்பிரஸில் ஏறினா ஏர்லி மார்னிங் வந்து இந்த ஸ்டேஷனில் இறங்கிடுவேன் இங்கேருந்து காலேஜ் கிட்ட. அதே மாதிரி திருப்பி இங்கே நைட்டு ஏறினா காலையில் சென்னை ரீச் ஆகிடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கெலாம் ட்ரெயின் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து காவேரி எக்ஸ்பிரஸ் இந்த ஸ்டேஷனாக தான் இருக்கும். நம்ம தும்கூர் பேசஞ்சர் இங்கே கேஎஸ்ஆர் பெங்களூருடைய 6, 7, 8th பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 6th பிளாட்ஃபார்மில் நம்ம வண்டி இருக்கோம். டபுள் டக்கர் சென்னை சென்ட்ரல் டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா நம்ம சென்னை ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்போம். தும்கூர் பேசஞ்சர் ஒரு ஆட்டம் காட்டிட்டான். 1:15 தான் கரெக்டாக கேஎஸ்ஆர் பெங்களூருக்குள்ளே வந்திருக்கிறது.
நிறைய ஸ்லாக் இருந்துச்சு, அதனால நினச்சேன் 12:30 12:45 வந்துடும். இதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் வந்திருக்கு, 12:30 12:45 வந்திருக்கு. இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ஸ்டேவாக மாறிடுச்சு, தேர்ஸ்டேவாக இருந்துச்சு. அந்த பேலஸ் குயின் ஹம்சஃபாரும் ஜெய்ப்பூர் சூப்பர் ஃபாஸ்ட்டும் ஓடக்கூடிய நாளாக இருந்ததுனால அதோடைய ஓவர்டேக் வெயிட் பண்ணி டைம் ஆகிடுச்சு. 1:15 கரெக்டாக எப்படியோ பக்கத்து பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம சென்னை சென்ட்ரல் வண்டி இருந்ததுனால ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியதில்லை, அப்படியே ஏறிக்கிறது தான். லோகோ ஷாட்ஸ் காட்ட முடியாது, ஏன்னா ஃப்ரண்ட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்தால் மிஸ் ஆகிடும். ஸோ நம்ம டேரெக்டாக கோச்சுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம சென்னை டபுள் டக்கர் வந்து மார்னிங் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். கோயம்புத்தூர் டு கேஎஸ்ஆர் பெங்களூரு உதய் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து சென்னை சென்ட்ரல் ரேட் ஷேரிங் கணக்கு. கம்ப்ளீட்லி புக்கிங் இருக்கக்கூடிய ட்ரெயின் இது. இது கூட பார்த்தீங்கன்னா புக்கிங் தான், DL1. நான் ட்ராவல் பண்ண போகிறது இந்த கோஸ்ட்டில் தான், சீட் இதில் தான் கிடச்சிருக்கு, D7. ஏசி டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் நான் ஏசி கோச்சஸ் இருக்கக்கூடிய ட்ரெயினாக மாதிரி ரொம்ப மாதங்கள் ஆகுது, வருஷங்களே ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது. நான் ஏசி கோச்சுக்கான டிமாண்ட் ஜாஸ்தி ஆகி இப்போ வந்து 7 நான் ஏசி கோச் இருக்குது, ப்ளஸ் ஒரு DL1 இருக்குது. D1லேருந்து D7 ப்ளஸ் DL1 இருக்குது. இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் டக்கர் ஏசி கோச்சஸ்ஸு, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சேர் கார் ஏசி கோச்சு, அதுக்கு பின்னாடி நான் ஏசி கோச்சஸ். மத்தியான நேரத்தில் பெங்களூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு 2 ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், டபுள் டக்கர் ஒன்று, பிருந்தாவன் ஒன்று. எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டைமிங்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான், ஸ்டாப்பிங்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். 1-2 ஸ்டாப்பிங்ஸ் அங்கே இங்கே வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும், இல்லை இதுக்கு அதிகமாக இருக்கும், அது கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி தான் மாறுமே தவிர டைமிங் ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டபுள் டக்கரில் போனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். இப்போ பிருந்தாவனில் போனால் 9 மணி 9:15 தான் சென்ட்ரல் போகும். பட் இது வந்து 7:30 போயிடும். டபுள் டக்கர் 7:30 சென்ட்ரல் போயிடும். இந்த டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸில் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஃபேர் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து 170 rupees ஆகுது. கரண்ட் புக்கிங்கில் பண்ணதுனால ஜென்ரல் ஃபேர் என்னமோ அதே ஃபேர் தான் கரண்ட் புக்கிங்லேயும் வரும், 170 rupees ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு. ஸோ 170 இங்கே, அப்புறம் அங்கே மைசூர் டு பெங்களூர் வந்து 35 rupees. ஸோ ரெண்டும் சேர்த்தா 205 ரூபா ஆகுது. ஸோ கரெக்டாக ஒரு 200 ரூபா, அப்ராக்சிமேட்டாக 200 ரூபாயில் நம்ம ஜேர்னி மைசூர்லேருந்து சென்னை வரைக்கும் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கிறது வந்தே ஸ்லீப்பர். வந்தே ஸ்லீப்பர் 2 ரேக் கொடுத்துருக்காங்க, SWR பெங்களூருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்குது பாருங்கள், இன்னொன்று அந்த பக்கம் இருக்குது, ஒன்று இங்கே இருக்குது. எந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு இன்னும் டிசைட் பண்ணல. மும்பை ரூட்டுன்னு சொல்கிறாங்க, பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. டே டைம் ட்ரெயின்ஸில் ட்ராவல் பண்ணும்போது புக்கிங் எப்படியாச்சும் வந்து கிடச்சிதுன்னா புக் பண்ணிடுங்க. அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணால் மணி சேவ் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. புக்கிங்க்கும் அன்ரிசர்வ்டுக்கும் ஒரு 15 ரூபா 20 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வரும் டே டைம் ட்ரெயின்ஸில். நைட்டில் நீங்கள் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணால் தான் ஸ்லீப்பருக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும், சேவ் பண்ணலாம். பட் டே டைம் ட்ரெயின்ஸில் அதெல்லாம் பார்க்காதீங்க. புக்கிங் எதுலையாச்சும் கிடச்சிதுன்னா, கரண்ட் புக்கிங்கில் கிடச்சதுனாலோ தக்கலில் கிடச்சா கூட புக் பண்ணிடலாம். தக்கலும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா தான் அதிகம். என்ன இன்ஜின் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, பார்க்க கிட்ட போய் பார்ப்போம். செம்ம க்ரௌடு ஏறுறாங்கங்க கிருஷ்ணராஜபுரத்தில். இன்றைக்கி வீக் டே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது, பட் இருந்தாலும் க்ரௌடை பாருங்கள்.
அன்ரிசர்வ்ட் க்ரௌடும் ஏறுறாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும். டிடி வந்து வண்டியில் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. இது வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவன் மாதிரி கிடையாது. பிருந்தாவன் எப்படின்னா அன்ரிசர்வ்ட் கோச்சஸும் இருக்குது, ரிசர்வ்ட் கோச்சஸும் இருக்குது. ஸோ அன்ரிசர்வ்டில் இடம் இல்லைன்னா இங்கே ரிசர்வ்டில் வந்து இருப்பாங்க. பட் டபுள் டெக்கர் வந்து ஃபுல்லி ரிசர்வ்டாக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. இருக்கிற எல்லாரையும் வந்து இறக்கி விட்டார். கொஞ்சம் பேர் மட்டும் தான் இப்போ இருக்காங்க. பங்கார்பேட்டில் எத்தனை பேர் இறக்க முடியுமோ அந்த பக்கமும் இந்த டோர்லையும் இறக்கி விட்டார். நடுவில் வந்து ஸ்பீடு காமிச்சிருப்பேன். அதில் நோட் பண்ணியிருப்பீங்க, அதிகபட்சமே 110 தான் போயிருக்கும். மற்ற எல்ஹெச்பி கோச்சஸ்லாம் 130 போகிறப்ப இந்த ட்ரெயின் மட்டும் ஏன் 110 தான் அதிகம் போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ட்ரெயின் லவர்ஸ், ட்ரெயின் ஃபேன்ஸுக்கெலாம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் காமன் பீப்புளுக்கும் யோசிப்பீங்க, இதை வந்து யோசிப்பீங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, டபுள் டெக்கர் கோச்சஸோடைய அதிகபட்ச ஸ்பீட் லிமிட் 110 தான். ஆப்ரேஷனல் ஸ்பீட் லிமிட் 110 தான் போகும். அது இந்த டபுள் டெக்கர் கோச்சுன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லாக எந்த டபுள் டெக்கர் கோச்சாக இருந்தாலும் அதிகபட்சம் அதுதான் போகும். ஸோ அந்த டபுள் டெக்கரோட சேர்ந்து தான் இந்த எல்ஹெச்பிஸும் ஓடுது. இந்த எல்ஹெச்பிக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது 130 வரைக்கும் போகிறதுக்கலாம். ஆனால் அதோட சேர்ந்து ரன் ஆகிறதுனால இந்த மொத்த ட்ரெயினுமே அதிகபட்சம் 110 தான் போயாகணும். அது இந்தியாவில் எந்த டபுள் டெக்கர் ட்ரெயினாக இருந்தாலும், ஃபாஸ்டஸ்ட்டு அகமதாபாத் மும்பை டபுள் டெக்கராக இருந்தாலும் 110 அதிகமாக போகும். டைமிங்கில் வேணால் அது ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கலாம், பட் ஆப்ரேஷனல் ஸ்பீடு 110 தான் இருக்கும். ஸ்மூத்தான பயணம், டபுள் டெக்கர் ஜேர்னி சிறப்பாக போயிட்டுருக்கு. அகெயின் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த ஜேர்னியில். என்ன கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அப்புறம் பங்கார்பேட்டில் இறங்கியாச்சு, இறக்கியும் விட்டுட்டார். அதுக்கப்புறம் கூட 2-3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவருக்கு ஃபைன்லாம் போட்டார். அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கார் டிடி. ஏன்னா இது வந்து ஃபுல்லி ரிசர்வ்டு ட்ரெயின் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கார் போல். மேபி பிருந்தாவன் அலோவ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பிருந்தாவன்லாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், இந்தளவுக்கு நான் பார்த்ததில்லை. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேர்னி வந்து சல்லுன்னு மூவ் ஆன் ஆகி போக போகுது. ஆம்பூர், வாணியம்பாடிலாம் நின்றுட்டு அதுக்கப்புறம் காட்பாடி விட்டால் அரக்கோணம் தான். அரக்கோணம் விட்டால் திருவள்ளூரில் இறங்கி இந்த வாட்டி வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். ஏன்னா திருவள்ளூர் ஸ்டாப்பிங் டபுள் டெக்கருக்கு இருக்குது. Two hours later.
கவனத்திற்கு. சென்னை சென்ட்ரல் லோக்கல் நடைமேடை 3 வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கனெக்டிங் ட்ரெயின் மெத்தடை யூஸ் பண்ணி இன்றைக்கி மைசூர்லேருந்து சென்னை நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ இந்த சிம்பிளான கனெக்டிங் ட்ரெயின் மெத்தட் அப்படிங்கிறது பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான். இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து பட்ஜெட்டாகவும் ட்ராவல் பண்ணியாச்சு, அதிக டைமும் வேஸ்ட் பண்ணல. எனக்கு வந்து எவ்வளோ வேணாலும் செலவானாலும் பரவாயில்ல, 1000, 1500, 2000 செலவானாலும் பரவாயில்ல, நான் ஜம்முன்னு வந்தே பாரத், சதாப்தி, தேஜஸ் அப்படின்லாம் போய்க்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து பொருந்தாது. ஸோ மற்றபடி வந்து பட்ஜெட்டாக உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணணுமா, கையில் வந்து ஃபோன் இருக்குது, ஃபோனில் வந்து ஆப் இருக்குது, ஆப்பில் வந்து ட்ரெயினோடைய ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த எந்தெந்த ஸ்டேஷன், எந்தெந்த டெஸ்டினேஷன் நீங்கள் ரீச் பண்ணணுமோ, எந்தெந்த ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணலாம், எந்தெந்த டைமில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி ட்ராவல் பண்ணி பட்ஜெட்டாக வந்து ட்ரெயின் பயணம் செய்யலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான ட்ராவல் பயணத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.